நமக்கு மேஷ ராசி எப்பவுமே 12 ராசிகள்ல மேஷ ராசி முதல் ராசி இல்லையா? இந்த குரு பெயர்ச்சி ராஜயோகத்தை தருமா? அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கணும். நிச்சயமா தரும். ஏன்னா, உங்க ஜாதகத்தில இப்ப குரு பெயர்ச்சிங்கிறதுனால நம்ம சனி பெயர்ச்சி, ராகு, கேது இதெல்லாம் கால்குலேஷன் பண்றதில்ல. இருந்தாலும் அத பார்க்கணும் இல்லைங்களா? லாபம் தருமா? மனம் நிம்மதி தருமா? சந்தோஷம் தருமா? அப்படின்னும்போது அத பார்க்கணும். குரு சுபர், சுப கிரகம், சுபத்தை தருவது. ஆகவே குரு உங்களுக்கு நிச்சயமாக இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம். இதை எல்லாத்த விட இதுவரைக்கும் வருமானத்துக்கும், செலவுக்கும் சரியா போயிட்டு இருந்தது இல்லையா? இந்த 7.5 சனியினால ஒரு சில பேருக்கு விரயமா இருந்தது. அந்த விரயம்லாம் சரியா போயிடும். 2வது இந்த வருமானத்த கடன் அடைக்கலாம். புதிய தொழில் ஆரம்பிக்கலான்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 12ஆம் இடத்த தான் குரு பார்க்குறாரே ஒழிய, உங்க ராசிக்கு குரு பலன் இல்ல. ஆனா இந்த வருஷம் குரு 3 பொசிஷன்ல இருக்கார். மிதுனத்தில, கடகத்தில, சிம்மத்தில. அதனால இந்த காலகட்டத்தில அது 5, 7, 9 அப்படிங்கிற பார்வைக்கு ஏத்தா மாரி பலன் கொடுக்கும். இந்த நிகழ்ச்சியினுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா, ராஜயோகம் தருமா? அப்படின்னு கேள்வி. நிச்சயமாக தரும்.